தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 138வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த வீரர் வாஞ்சிநாதன் இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று அப்போதைய திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் ஆக்ஸ் துரையை சுட்டுக் கொன்று தானும் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டார். அவரது நினைவை போற்றுகின்ற வகையில் செங்கோட்டையில் முத்துச்சாமி பூங்காவில் வீர வாஞ்சிநாதன் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. அவரது 138வது பிறந்த நாளை முன்னிட்டு நினைவு மாளிகையில் உள்ள திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் பங்கேற்று வீர வாஞ்சிநாதனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் அடைவினேனார் கோவில் அணை நீர்த்தேக்கத்தில் இருந்து கார் சாகுபடிக்கு தமிழக அரசின் உத்தரவுப்படி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அமிர்தலிங்கம் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் வடகரை அருகே உள்ள 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினேனார் கோவில் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்கு தமிழக அரசின் உத்தரவுப்படி தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அமிர்தலிங்கம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். இதன் மூலம் 2147.4 ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாகவும் மேட்டுக்கால், கரிசல்கால், பண்பொழி, இலத்தூர், நைனாகரம், களங்காடு, கம்பளி, புங்கன் கால்வாய், வடகரை என 13 கிராமத்தில் உள்ள விவசாயிகள் பாசன வசதி பெறுவார்கள் எனவும் இதன் தண்ணீர் திறந்துவிட்டதின் காரணமாக இப்பகுதி விவசாய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் உத்திர நட்சத்திர நன்னாளில் தவமிருக்கும் கோமதி அம்மனுக்கு சிவபெருமான் சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடத்தப்படும். இவ்விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமி அம்மாள் தினந்தோறும் 12 நாட்கள் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 9ஆம் திருநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கோமதி அம்மன் எழுந்தருளிய திருத்தேரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். குற்றால அருவிகளில் வெள்ளியை உரிக்கிறது போல ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ஆண்டுதோறும் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே சீசன் துவங்கியுள்ளதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்து உள்ள நிலையில் சீசன் களை கட்டியுள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை சிறப்பு அருட்காட்சியகத்துக்கு வழங்கலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் தியாகத்தை பங்களிக்கும் போற்றும் வகையில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது அறிவித்தார். அதன்படி சென்னை மெரினா கடற்கரை எதிரே உள்ள பாரம்பரிய கட்டிடமான ஹுமான் மஹாலில் 80,000 சதுர அடி பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. அருங்காட்சியகம் சிறப்பாக அமைய அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பு முக்கியம் வாய்ந்ததாகும். எனவே பொதுமக்கள் தங்கள் வசம் உள்ள சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், செய்தித்தாள்கள், ஜெயில் வில்லைகள் மற்றும் அஞ்சல் தலை, ரூபாய் நோட்டுகள் போன்றவற்றை நன்கொடையாக வழங்கலாம் எனவும் தங்கள் வசமுள்ள அரிய பொருட்களை திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜேம்ஸ் மார்க் சாலை அருங்காட்சியகரிடம் நேரடியாக வழங்கலாம் எனவும் அவ்வாறு வழங்கப்படும் பொருட்களுக்கு உரிய ஒப்புகை கடிதம், பாராட்டு சான்றிதழ் அருங்காட்சியக ஆணையரால் வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் தகவல்களுக்கு 88 38 77 16 03 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.